இப்பொழுது கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதானே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார், நாம் ஆசிர்வதித்து அனுப்ப போகிறார். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி, சுவாமி எங்களோடு பேசும் ராஜா, இந்த சில நிமிஷ நேரங்கள் எங்களுக்கு பலனாக இருக்கட்டும் என்று சொல்லி அவரை கேட்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு ரட்சகா, எல்லாம் மாறினும் இயேசு மாறா, மகிமையாவர்க்கே மகிமையாவர்க்கே மகிமையாவர்க்கே, எல்லாம் மாறினும் இயேசு மாறா, மகிமையாவர்க்கே. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus ever. Glory to His name. அன்புள்ள இயேசு சுவாமி, நீ நேற்றும் என்றும் என்று மாறாதவரப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபு புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லைன்னு சொன்னீரேன். இந்த நாளில் நாங்கள் யாவரும் இங்கே உட்கார்ந்திருப்பது, உம்மை ஆராதிக்கும்படி வந்திருப்பது, நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்தீர். நாங்கள் நிர்மூலமாகாதபடி உம்முடைய இரக்கம் அனுதினமும் எங்களோடு இருந்ததப்பா. வேதம் சொல்கிறபடி அவ் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அந்த இரக்கம்தான் சுவாமி இன்றைக்கு எங்களை வைத்திருக்கிறது. அந்த இரக்கம்தான் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டு உம்மை ஆராதிக்கும்படிக்கு இந்த நாளில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேரத்திலும் சுவாமி சில நிமிஷ நேரங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதானே உம்முடைய மாறாத வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறப்பா. அந்த வசனத்தின்படியே கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தை, என்று நிற்கும் நிலைத்திருக்கும் வார்த்தை, யுகமாய் ஆண்டவரே மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை மூலம் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சுகமாக்குவீராக, எங்களை தேற்றுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையோடு உம்முடைய தொழுதலோடு இந்த இடத்தை விட்டு செல்ல இந்த நாளையும் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேச நீ போதுமானவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்போது கூட நெகேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் யாராவது வாசிங்க. நெகேமியா 8, 9, 10. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் படிங்க. எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்றா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அதுதான் நம்முடைய வாக்குத்தத்த வசனம். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். இப்போது கூட சில நிமிஷ நேரங்கள் அதை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பார்க்கிற இந்த சம்பவம் என்ன சொல்கிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் தேவனை மறுதலித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர் பிரமாணங்களை கைக்கொள்ளாது இருந்தபடியினால அவர்கள் அந்நிய தேசத்துக்கு அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே அதிகமாய் கஷ்டப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் நாள் வந்தது, அவர் சொன்னபடியே அவளை திருப்பி கொண்டு வந்தார். எல்லாரும் திருப்பி வந்தார்கள். வந்த பொழுது எஸ்ராவும் நெகேமியா அந்த டைமில் அவர் கவர்னராக இருந்திருக்கிறார். எஸ்ரா ஒரு
வேதபாரகர், ஒரு ஆசாரியர், அதே போல் அநேகர்கள்லாம் என்ன செய்தாங்க, உள்ள இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. திருப்பி வந்து உடைந்து போயிருந்த எருசலேமின் மதில்களை கட்டுவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம், மறுபக்கம் அவர்கள் ஆலயத்தை பழுது பார்த்து அழிந்து போய் கடந்த மகிமையிலிருந்த ஆலயம் ஒன்றுமில்லாமல் போயிட்டேன்னு சொல்லி அதை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாட்கள் தானே அங்கிருந்த ஆசாரியரும் எஸ்ரா இன்னும் பல லேவியர்களும் என்ன செய்தாங்க, எல்லாரும் ஆண்டவரை நாம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை தியானிப்போம், அவர் வார்த்தையிலிருந்து மோசே எழுதின நியாய பிரமாணத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் திரண்டு அங்கே வாட்டர் கேட் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அங்கே ஒரு பெரிய தெருவு இருக்கிறதாம். அந்த தெருவில் பாருங்கள், எல்லாரும் நின்று அப்படியே அந்த வசனங்களை கேட்கும்படிக்காக நீங்கள் வாசிங்க, நாங்கள் கேட்கிறோம் என்று ஜனங்கள் கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், ப்ளீஸ் ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் புக் ஆஃப் மோசஸ்லேருந்து மோசையுடைய எழுதின நியாயப்பிரமாணத்தை எங்களுக்கு வாசிங்க, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஆசாரிகளை நோக்கி கேட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே இந்த வசனங்கள்லாம் வாசித்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்ட பொழுது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு அவர்கள் கதறி அழுதார்களாம். ஐயோ, நாங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஜாங்கள், என்ன அழகாக இருக்க வேண்டிய இந்த ஆலயம் இன்றைக்கு இப்படி ஆயிடுச்சே, மதில்லாம் இப்படி ஆயிடுச்சே, இன்றைக்கு நம் சத்துருவுக்கு முன்பாக நாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஆயிடுச்சே என்று சொல்லி எல்லாம் கதறி அழுதார்கள். வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவருக்கு விதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அதை கேட்டு அழுது அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தினால் உண்டாகும் மனஸ்தாபம், தேவ பக்தினால் உண்டாகும் மன திரும்புதல் குறித்து நாம் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் போது இதே வார்த்தை தான் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அங்கே ஜனங்கள் எல்லாம் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அப்படியே இருந்தார்கள். அதை கேட்டு கேள்விப்பட்டு பவுல் அப்போஸ்தலனுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவர்கள் கடினமாக ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த குறிப்பிட்ட சகோதரனை நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இப்படியாய் பாவம் செய்தபடினால, எங்கேயுமே கேள்விப்படாத பாவத்தை செய்தபடினால பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லி அவர்களை அதட்டி பயமுறுத்தி கர்த்தருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவம் செய்கள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எழுதின பொழுது வேதம் சொல்லுகிறது, கொரிந்து சபையானவர்கள் என்ன செய்தார்களாம், மனக்கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுதார்கள், தங்கள் பாவங்களை அறிக்கிட்டார்கள், அவர்கள் மனம் திரும்பினார்கள். அப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் திருப்பி எழுதுகிறார் ஒரு கடிதத்தில், நீங்கள் இப்படியாய் மனஸ்தாபப்படுவது இது ஒரு நல்ல காரியம். Repentance, godly repentance is not to be repented of, but the repentance of the world leads us to death என்று சொல்லி எழுதுகிறார். அப்படி என்றால் நீங்கள் தேவ பக்தியினால் உண்டாகும் மனஸ்தாபம், ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே, நாங்கள் தவறு செய்தோமே என்பதை நீங்கள் அறிக்கிட்டு தேவனிடத்தில் வருவது ஒரு நல்ல காரியம். அதை குறித்து நீங்கள் வருந்த வேண்டாம், அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. உலகத்தை குறித்த லௌகீக காரியங்களை குறித்த துக்கம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவ பக்தினால் உண்டாகும் துக்கம், பாவத்தை வெறுக்க வேண்டும் என்ற துக்கம், பாவத்தை விட்டு விலக வேண்டிய துக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களே என்கரேஜ் பண்ணதாக நாம் பார்க்கிறோம். பிரியமான இங்கே கூட அப்படி தான் பார்க்குறோம். இந்த ஜனங்க என்ன செய்தாங்க, தங்கள் செய்த தவறை உணர்ந்தவளாய் வந்து அவர்கள் கதறி தேவனிடத்தில் அழுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான் பாருங்கள். கர்த்தருடைய வசனம் தான் நம்மை சுத்தமாக்கும், கர்த்தருடைய வசனம் தான் நம் வாழ்க்கையில் தவறுகளை சுட்டி காட்டும். ஸ்காட்லாண்டில் ஒரு மனிதன் இருந்தாராம். அவர் என்ன செய்வார், ஒரு சபையில் ஒரு மனிதன் ஆலயத்துக்கு ஒழுங்காய் செல்கிற மனிதன், அவர் கோட் அணிந்து கொண்டிருக்கும் கோட்டில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குமா. அதில் என்ன போட்டிருப்பார், இந்த மனிதன், இந்த கிறிஸ்தவன் பாவம் செய்தான், இவன் இப்படி பாவம் செய்தான், இவன் அப்படி பாவம் செய்தான்னு ஒவ்வொரு ஆலயத்தில் வரக்கூடிய மக்களுடைய பாவங்களை எல்லாம் சுற்றி காட்டி அதில் ஸ்டிக்கராக அங்கே ஒட்டியிருந்தார் அவருடைய கோட்டில். அப்பொழுது ஜனங்கள்லாம் அதை பார்க்கும்போது ஒரு மனிதன் அவரை பார்த்து கேட்டானா, நீங்கள் எல்லார் பாவத்தை குறித்து எழுதுறீங்களே, உங்கள் பாவம் என்ன, நீங்கள் பாவம் செய்வதே இல்லையா என்று கேட்டப்படும். சொன்னானா, பின்னால் இருக்குது பாருங்கள், இது என் பாவம் பின்னால் ஒட்டியிருக்கிறேன்,
என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு அப்படி தான் நம் நிலைமை கூட. அநேக தடவை நாம் என்ன செய்கிறோம்? பிறர் குற்றத்தை, பிறர் தவறுகளை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய குற்றத்தை நாம் பார்ப்பதில்லை. நாம் குற்றத்தை பார்க்க வேண்டுமென்றால் நமக்கு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அதுதான் வேத வசனம். Only when we read the word of God, the word of God will speak to us. It will reveal to us our heart. நம்முடைய இதயத்தை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களெல்லாம் மனம் கசந்து அழுதார்கள், நாம் தவறு செய்துட்டோமே என்று. இந்த மாறுதலை கொண்டு வருது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது அது இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது என்று சொல்லிதான் எச்சரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன் கொடுத்த வார்த்தை என்ன செய்கிறது? அந்த வார்த்தை வெறும் எச்சரிப்பு மாட்டம் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், அது சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிருபை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. Therefore, it brings us not only cleansing, purity, but it brings us to a place where we repent and receive His divine enablement not to sin against God again. தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு இந்த புதிய உடன்படிக்கை தான் நமக்கு முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்து நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்து நிமித்தம் ஒரு வார்த்தைகள் என்ன செய்கிறது? அது நம்மை சுத்தமாக்குறது மாற்றம் இல்லை, நம்மை பாவத்தை கழுவுவது மாற்றமில்லை, அது இனி பாவம் செய்யாமல் வாழும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறது. இயேசு சுவாமி சொன்னார், யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், நான் பேசும் வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை சுத்தமாக்கி இருக்கிறது என்று சொன்னார். அதே போல் யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பிதாவிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே இவங்களை சுத்தமாக்கும், உம்முடைய வார்த்தையே சத்தியம், உடைய சத்தியத்தினாலே இந்த சீடர்களை சுத்தமாக்கும் சுவாமி, உடைய வார்த்தையே சத்தியம் என்று சொல்லி பிதாவிடத்தில் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு தரையும் நம்ம வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன செய்கிறது? இது செய்கிறாய் தப்பு மகனே, இது தவறு மகனே, இது செய்யக்கூடாது மகனே என்றெல்லாம் நமக்கு அது போதிக்கிறபடினால என்ன ஆகிறது? நான் மனம் கசந்த, ஆண்டவரே என் தவறை ஒத்துக்கொள்கிறேன், என் பாவத்தை ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அழுகும்போது அது நம்மை சுத்தமாக்குறது, நம்மை மாறுதல், நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது மாற்றம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது ஒரு தெய்வீக வல்லமை. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள் இல்லாதபடிக்கு கிருபைக்குட்பட்டிருக்கிறபடினால பாவங்களை மேற்கொள்ளாதே. Sin shall not have dominion over you, for you are not under the law, but under grace is the word of God. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை. நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன செய்யுது? இதை செய், அதை செய்தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் அதை எப்படி செய்வது, அதை எப்படி நாம் ஜெயிப்பது பாவத்தை, அந்த பலன் எங்கேருந்து வருது என்பதை நியாயப்பிரமாணம் காட்டவில்லை. எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரே காரணம், மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு இல்லை, அது மூலமாக நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியல, அதில் பலன் எனக்கு இல்லை. ஆகவே எனக்கு பலன் கொடுக்கிற ஒருவர் வேண்டும், என்னை ரட்சிக்கிற ஒருவர் வேண்டும், எனக்கு பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் வேண்டும் என்று சொல்லி மனிதன் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதுக்காக தான் தேவாதி தேவன் நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாட்டில் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர், மேசியான ரட்சகர் நமக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும். அது மூலமாய் நமக்கு கறக்கக்கூடிய கிருபை, அதன் மூலமாய் வரக்கூடிய பலன் தான் நமக்கு பாவத்து மேல் ஜெயித்த கொடுக்க முடியும் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் நியாயப்பிரமாணத்தை பழைய ஏற்பாடில் கொடுத்தார். பிரியமானவர்களே, இதுதான் இங்கே பார்க்கிறோம். நாம் கிருபைக்குள் இருக்கிறபடியினால பாவம் நம்மை மேற்கொள்ளாது. இந்த கிருபை எங்கேருந்து வருது? கிருபை இந்த வார்த்தை. இட் இஸ் அ வேர்ட் ஃபுல் ஆஃப் கிரேஸ். பவுல் சொல்கிறார் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்றார், இந்த கிருபையில் இருந்த வார்த்தை தேவனுக்கும் அவர் கிருபையின் வார்த்தைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். I hand you over to the Almighty God and to the word of His grace which is able to build you up என்று சொல்கிறார். இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்துவதற்கு, அது உங்களை உருவாக்குவதற்கு தேவனிடத்திலும் அவருடைய வார்த்தைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்த மக்களை பரிசுத்தவான்களை ஒப்பு கொடுத்து வந்ததாக பார்க்கிறோம். ஆகவே இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் விச் ஃபுல் ஆஃப் கிரேஸ். It's full of grace. It's the word of grace
which is going to build us up. It's going to cleanse us. It is going to purify us, give us victory over sin. பாவத்தின் மேல் ஜெயிப்பதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த வசனத்தை நாம் நம்பி அதன்படி ஜீவிக்கும் பொழுதுதான் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது பிரியமானங்களே. அது வார்த்தையில் விசுவாசம் இருக்கிறது, அதில் ஒரு கிருபை இருக்கிறது. அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? பாவத்திலிருந்து விலக்கி காக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பக்தன் சொன்னா, நான் பாவம் செய்யாமல் இருப்பதுக்கு உங்களுடைய வார்த்தையை மனதில் மறைத்து வைத்தேன் என்று சொன்னான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்க முடியும்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்து கொண்டு அதன்படி நடக்கிறதுனால தானே என்று எழுதப்பட்டிருக்குது. ஆகவே every time is the word of God that will keep us. But in the New Testament, when you read the new covenant scriptures, the Bible gives you a divine strength. தெய்வீக கிருபை தந்து பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை தருகிறது. இந்த ஜெயல ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த மோசேயின் பிரமாணத்தை வாழ்த்த பொழுது அவள் கதறி அழுதார்கள், ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே என்று. ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? அந்த மக்களுக்கு ஒரு நாள் இருந்திருக்க முடியாது. காரணம், அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் அவங்களுக்கு இல்லை. நமக்கோ கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனுதினமும் வேதத்தை வாசிப்போம். அதுதான் நமக்கு பலன். Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God shall man live. தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புகளும் ஒவ்வொரு வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான், மனிதன் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்மை பிழைக்க வைக்கும் வார்த்தை இதுதான். ஆகவே அனுதினமும் வாசிங்க, அது சொல்லப்பட்டபடி நடங்க. அது சொல்லப்பட்டு நடப்பதற்கு தெய்வீக பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் அந்த புதிய ஏற்பாடில் வரக்கூடிய பாக்கியம் நமக்கு. அதனால்தான் நமக்கு இந்த கிருபை நிறைந்த நாட்கள் தேவன் நமக்கு கொடுத்திருப்பது காரணம், இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தது. அவர் நமக்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார். இனி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோட வசனத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த வசனங்களுக்காக நன்றி. வேதம் சொல்லுதப்பா, 1 பேதுரு 2:24 சொல்லுகிறதே, நாம் கிறிஸ்து நமக்காக பாவமானபடினால் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக தாமே நம் பாவத்தெல்லாம் அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லு. He took upon himself our sins, that we being dead to sin should live unto righteousness. By your stripes we were healed என்று சொல்லப்பட்டிருக்குது. We were healed to be dead to sin. We were healed to be dead to all forms of sin. எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் பாவத்துக்கு செத்தவளாக இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக தன் சரீரத்தை சுமந்தார் பிரியமானவர்களே. ஆகவே இது எங்கேருந்து வருது? இந்த கிருபை அவர் சரீரத்திலிருந்து தான் வருது, அவருடைய தழும்பிலிருந்து வருது, அவர் ரத்தத்திலிருந்து வருது, அவர் சிலுவையின் மரணத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆகவே நம்மிடத்திலிருந்து வராது. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதற்காக நாம் நன்றி செலுத்தும் போது, அதற்காக அவரை துதிக்கும் பொழுது என்ன ஆகிறது? நமக்கு தெய்வீக பலன் கிடைக்கிறது, தூய்மையாக வாழும்படி செய்கிறது. இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அங்கே வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தை கேட்டு அழுத பொழுது அங்கிருந்து ஆசாரியெல்லாம் பார்த்து ஆச்சரியம் அடைந்து அவர் சொன்னார்கள், நீங்கள் அழ வேண்டாம். Do not be worried, do not be sorrowful, be happy. This is the blessed day. இது ஒரு பரிசுத்த நாள். கர்த்தராகிய தேவனுக்கு இது ஒரு பரிசுத்த நாள். ஆகவே நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா நன்றாக சாப்பிட்டு குடித்து விட்டு நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்க, எல்லாருக்கும் கொடுங்க. காரணம், இது கர்த்தருடைய நாள், இது பரிசுத்தமான நாள். நீங்கள் சந்தோஷமா இருப்பது கர்த்தருடைய பலனாய் உங்களுக்கு இருக்கும். கர்த்தரில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பலனாய் மாறும். The grace of God will strengthen you என்று சொல்லி, ஆகவே தைரியமாக இருங்கன்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்த அனுப்புவதாக பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கேருந்து வருது தெரியுமா? அந்த மனம் திரும்பல் தான் நமக்கு வருது. When we repent of our sins, it brings great joy into our hearts. எத்தனை பேர் இந்த அனுபவம் உண்டு? தாவீது சொல்லுகிறான், தான் பாவங்கள் மறிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான், பாவங்கள் மறைக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான், தன் பாவங்களை தேவன் எண்ணாத ஒரு மனுஷன் பாக்கியவான். Blessed is he whose sins are forgiven, whose sins are covered என்று சொல்லி எழுதுகிறான். தேவனுடைய சந்தோஷம் ஒரு மனிதன் எங்கே வருதுனாக்கா, கர்த்தருடைய நம் பாவத்தை அறிக்கிடும் பொழுது, தேவ சமூகத்தில் வந்து அறிக்கிடும் போது அது ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கிறது. தவறு செய்யும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் அவர் ஒளியில் நடக்கிறது போல ஒளியில் நடந்தார் ஒருவருக்கொருவர் ஐக்கிய கொண்டிருப்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ நீக்கி சுத்திகரிக்கும் என்று. அப்படி என்றால் என்ன? When we are the light, when you walk in the light, what does that mean? You come and tell the Lord everything that you do. You don't hide anything from him. அவர்கிட்ட எதையும் நீ மறைக்காதபடிக்கு, ஆண்டவரே இதை நான் செய்தேன் என்னை மன்னியும், இதை நான் செய்துட்டேன் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பிடும் போது நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சத்தில் வருகிறவர்களாய் காணப்படும், வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறலாம். தெய்வீக பலனை கொண்டவர்களாய் நாம் இருக்கலாம். காரணம், இயேசு சுவாமி நமக்காக யாவற்றையும் சிலுவை செய்துட்டார். பிரியமானவர்களே, இங்கே ஜனங்கள் என்ன செய்தாங்க? சந்தோஷத்தால் சந்தோஷமா போங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். Go, be rejoice, rejoice, for the joy of the Lord is your strength. நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது உங்கள் பலன். ஆகவே துக்கப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சந்தோஷம் தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது வரும் சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சந்தோஷம் அது என்ன செய்கிறதா? நமக்கு பலன், நமக்கு பலனாய் மாறுகிறது. சந்தோஷம் பாருங்க, பல விதத்திலும் வரும், பல விதத்திலும் சந்தோஷம் வரும். முக்கியமாய் வருவது முதலாவது, நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் பாவத்தை அறிக்கிட்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது சந்தோஷம் வருகிறது. இரண்டாவதாக இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சந்தோஷம். அந்த வசனம் என்ன பண்ணுறது? மகிழ்ச்சியாக இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. The joy of the Lord, the joy of the Lord is your strength. Therefore we can talk about two important things here. ரெண்டு விதமான காரணம். ஒன்று நம்முடைய சந்தோஷம், நாம் பாவத்தை அறிக்கிட்டு மனசு திரும்பி, அந்த ஜனங்க பாருங்கள் எல்லாம் அறிக்கிட்டு சந்தோஷமாக போகும்படிக்கு அவர்கள் போகும் பொழுது அவங்களுக்கு வந்திருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷம் நாம் பாவத்தை அறிக்கிடும் மனம் திரும்பும்போது வரும் சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய சந்தோஷம். கர்த்தருடைய சந்தோஷம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தில் களி கூறுவாராம். He will rejoice over his people. He will sing over his people என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதப்படி he will sing over his people. தேவன் தாமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. நம் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு, அந்த சந்தோஷம் நம் உள்ளத்தில் நிற்பும் போது தேவ சந்தோஷத்தால் ஏற்படுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனை பிரியப்படுத்தி வாழும் பொழுது, அவருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கும் பொழுது என்ன ஆகிறது? பரிசுத்த ஆவியானவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு மிகுந்த சந்தோஷம், தேவன் உள்ளத்தில் இருக்கும் சந்தோஷம் நாம் அனுபவிக்கும்படிக்காய் கர்த்தர் தருகிறார். There are two joys. One comes out of repentance, which comes from yourself. The other one comes through the joy of the Lord, because He's pleased with you, He's well pleased with you. He says, I will rejoice over you with joy. I will sing over you என்று சொல்கிறார். நான் உங்களுக்காக சந்தோஷப்படுவேன். ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன செய்வாராம்? தேவன் பாடுவாராம் நம்மை குறித்து பாட்டு பாடுவாராம். அவருக்கு அத்தனை மகிழ்ச்சி. நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் அவரிடத்தில் வரும் பொழுது, நாம் அவருக்கு பிரியமான வழி நடக்கும் போது அவர் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிற தேவனாய் மாறுகிறார். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷம் எத்தனை இனிமையான பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, வாக்கு கடங்காத சந்தோஷம். இப்பொழுதோ நீங்கள் அவரை காணவில்லை, இப்பொழுதோ நீங்கள் அவரை தரிசிக்கவில்லை, ஆனாலும் நீங்கள் சந்தோஷத்தால், வாக்கடங்காத சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறீர்களே என்று சொல்லி பேதுரு அங்கே எழுதுவதாக பார்க்கிறோம். இந்த சந்தோஷம் எத்தனை இனிமையானது பாருங்க. இது கர்த்தருடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்போ வருதுன்னா அவரை பிரியப்படுத்தும் போது வருது. எனக்கு சமீபத்தில் ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. நான் மெயின் சர்ச்சில் அல்பாஷாவில் ஒரு செய்தியை கொடுக்க போயிருந்த பொழுது, அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நான் பேசினேன் அந்த சபைக்கு. அந்த நாளில் நான் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு சரி இன்றைக்கெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு, இன்றைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், சரி படுத்து தூங்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படி படுக்கலான்னு டயர்டாக யோசனை, சரி ஏன் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டு சமூகத்தில்னு சொல்லி நான் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்த பொழுது தேவாதியுடைய இனிய பரிசுத்தாவின் வல்லமை என் மேலே வந்து இறங்கிட்டு ஒரு புதிய ஒரு அனுபவம், புதிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அந்த நாளில் கொடுத்தார். அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆண்டவரே இன்றைக்கு நான் செய்தது, இன்றைக்கு கொடுத்த செய்தி உமக்கு பிரியமானதாக இருந்தபடினால இந்த நாளில் அதை நீ நிரூபிக்கிறீரப்பா, நீ சந்தோஷமாக இருக்கிறீர் என்று சொல்லி. இந்த சந்தோஷத்துக்கு பாருங்க அளவே கிடையாது.
It's a joy, full of joy. Joy unspeakable and full of glory, says the word of God. Joy unspeakable and full of glory. It comes from the Holy Spirit. It comes from the very heart of God. தேவனுடைய இருதயத்திலிருந்து தான் அது நமக்கு வருகிறது. இந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். பாவ மன்னிப்பை பெறும் சந்தோஷத்தை கொடுத்து அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் மனம் திரும்பும் பொழுது, அவருக்காக பிரியமான வழி நடக்கும் பொழுது, அவர் சுத்தத்தை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்து பாருங்க. அதை தர அவர் ஆவலாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், 1 யோவான் எழுதும் பொழுது, நீங்கள் பரிசுத்தத்திலும் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கேள்விப்படும் போது அதை விட சந்தோஷம் எனக்கு வெறுமே இல்லைன்னு சொல்லுகிறார். There's no greater joy than when I know that I come to know that my children are walking in the truth. சத்தியத்தில் நடக்கும்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இன்று சாயங்காலம் கூட பெரியமானவர்களே, தேவனுடைய சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும்படிக்காய் ஆண்டவரத்தில் கேட்போம். இந்த சந்தோஷம் வந்து என்ன செய்கிறது? நமக்கு பலனாய் மாறுது. Joy of the Lord is going to be your strength. சோர்ந்து போயிருப்போது, மனம் தளர்ந்து இருக்கும் பொழுது, டிஸ்கரேஜாக இருக்கும் போது, we cannot pray, we cannot read the Bible, our faith will be very low. ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம எப்போ என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றால் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி சேர முடியும், இன்னும் வேதத்தை வாசிக்க முடியும், இன்னும் தேவனோடு ஜீவிக்க முடியும், இன்னும் அவருக்காக ஏஞ்சி ஊழியம் செய்ய முடியும், அவருக்காக ஏஞ்சி பிரகாசிக்க முடியும். அதுதான் கிறிஸ்துவோடைய சந்தோஷம், அதுதான் கிறிஸ்துவோடைய விருப்பம் நம்மை குறித்து. பெரியமானவர்களே, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒன்று மனம் திரும்பினால் வரும் சந்தோஷம், இன்னொன்று தேவாதி தேவன் பரிசுத்தாவினால் கொடுக்கும் சந்தோஷம். மூணாவது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அந்த சந்தோஷம் தான் விசுவாசத்தினால வரக்கூடிய சந்தோஷம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் சந்தோஷம் அடைந்து நம்பிக்கையில பெருகும்படிக்கு ஆவியான உதவி செய்வாராக. The Lord will make you rejoice, to give you the joy in believing His word என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிப்பதனால, அவரை நம்புவதனால நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று உண்டு பாருங்க. அந்த சந்தோஷம் தேவனுடைய விருப்பமான சந்தோஷம் தான் நமக்கு. அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கணும். We must rejoice in Him because we trust in Him. This doesn't depend on the circumstance. நம்முடைய சூழ்நிலையில் அது இருக்கிறதில்ல. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. என்னது? தேவ விசுவாசம். விசுவாசம். பக்தன் சொல்லுகிறான், ஆகாய் 3 அதிகாரம், ஆபக்குக் 3 அதிகாரம் 17 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கூடாமல் போனாலும், தொழுவத்தில் மந்தை இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அது சந்தோஷம் எங்கேருந்து வருது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த இதுலேயும் அவன் என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த சந்தோஷம் எப்படி வருது பெரியமானவர்களே? இதுதான் தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு போதுமானவர், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவர்னு சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது இந்த சந்தோஷம். We must believe God. இதுதான் தாவீதுக்கு வந்தது பாருங்க. தாவீது திரும்பி வருகிறான். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஜிக்லாகில் அவன் போர் விட்டு அவன் ஜிக்லாக்கு திருப்பி வரும்பொழுது, அவன் இருந்த இடத்துக்கு திருப்பி வரும்பொழுது, அங்கேருந்து ஏராள மக்கள் அவனோடு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எல்லாம் பிள்ளைகளையும் எடுத்து போயிட்டாங்க, அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் சூறாடப்பட்டது எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. அந்த இடத்தையும் அவர்கள் கொளுத்தி எரிய விட்டுட்டு போயிட்டாங்க. தாவீது வந்து பார்க்குறான், ஒரு போர் முடிச்சுட்டு வரான், திருப்பி ஜனங்களோடு வரான். வந்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. They have taken away everything. The enemy had come, the Amalekites had come and taken away all their belongings. அந்த நேரத்தில் செய்கிறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. தாவீது வேதம் சொல்லுது, அவன் மனம் கசந்து அழுதான், பலன் இல்லாத போகும் மட்டும் அழுதான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அதோடு நின்று போனானா? இல்லை. மறுபக்கம் வேதம் சொல்லுது, அவன் என்ன செய்தான் பாருங்க, தன்னைத்தானே கர்த்தருக்குள் திறப்படுத்தி கொண்டான். He encouraged himself in the Lord என்று வேதம் சொல்லுது. That is most important. When we keep just weeping alone, it's not going to help us. When you're going to get discouraged, it's not going to help us. When we lose our faith, it's not going to help us. We will be low in everything. But when we begin to encourage ourselves in the Lord, when we believe in the Lord, when we trust in the Lord, you begin to once again to bloom. தேவனோடு நெருங்கி சேருவதற்கு அப்போதான் பாருங்க, தாவீதுக்கு அவ்வளோ தூரம் அழுதான், வெலை நட்டு போகும்ட்டு அழுதான். ஜனங்களாம் கல் எடுத்து அவனை அடிக்க வராங்க.
அப்படிப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான். ஆகவே அவனால் தாங்க முடியல. ஆனால் அதோடு நின்று போகாதபடி அடுத்த நிமிஷம் என்ன செய்தான், எனக்கு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் போகட்டுமா, லார்ட் ஷால் ஐ கோ? அவன் சொல்ற, போ, நீ போய் திருப்பி எல்லாத்துக்கும் கொண்டு வருவாய் என்று. திஸ் இஸ் த ஜாய் தட் காட் கிவ்ஸ் த்ரூ ஃபேத். தேவனிடத்தில் வரக்கூடிய வெற்றி, தேவனிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் இது எங்கென்றால் இது விசுவாசனால் வரக்கூடிய சந்தோஷம். இதை தேவன் நமக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். இந்த ஜனங்கள் இதை தான் பாருங்க, அந்த மக்கள் பார்த்து சொன்னாங்க, நீங்களும் அழாதீங்கப்பா, நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க, இது நல்ல நாள், சந்தோஷமான போய் சந்தோஷமாக சாப்பிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தான் உங்களுக்கு பலன் என்று சொல்லி அனுப்புகிறார். எஸ், த ஜாய் ஆஃப் த லார்ட் will be our strength. Always we must rejoice. பவுல் அப்போது எழுதுகிறார், நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. All the time rejoice. Rejoice in the Lord always. And again I say unto you, rejoice. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். எதுக்காக அப்படி சொன்னார்? நாம் தேவனை விட்டு விலகாமல் இருப்பதுக்காக, விசுவாசத்தில் குறைந்து போகாமல் இருப்பதுக்காக, பாவம் செய்யாமல் இருப்பதுக்காக. When you become discouraged, when you lose your faith, you begin to sin against God. That is where we fall. அங்கே தான் இழந்து போகிறோம் தேவ பிரசன்னத்தை, அங்கே தான் தேவனை விட்டு விளங்கி போகிறோம். ஆகவே தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரை விசுவாசிப்பதில், அவரை தூய்த்து கொண்டு இருப்பதில் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. Only by faith, and that faith comes when you rejoice in Him, when you begin to praise Him. அவரை துதிக்கும் பொழுது, அவர் வல்லமையை நினைத்து துதிக்கும் பொழுது, அவர் செய்த நன்மைகளாக நினைத்து துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருகிறது. பிரியமானவர்களே, அது என்ன செய்கிறது? It brings you good health. It gives you strength. It gives you strength. You become strong in the Lord. Mind, soul and body. பாருங்க, டாக்டர்ஸ் நீங்கள் சொல்லுவாங்க, நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருந்தால் டோப்பமைன் என்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுமா. அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, அது பல ஆர்கன்ஸு சென்று அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவ் ஆகிக்குமா. ஹார்ட் ப்ராப்ளம் will never come if you have this dopamine ஹார்மோன் being secreted in you ன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னத்தமா, அது எப்போ வரும்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த ஹார்மோன் நம்மளுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்குமா. பாருங்கள், அந்த நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இப்போது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தான். ஆனால் அப்போது டாக்டர்ஸ்க்கு யாரும் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிற, மகிழ்ச்சியாக இருப்பா, நீ சந்தோஷமாக இருப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், சுகமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட மக்களாக இருப்போம். We want good health, we want to be happy with their family and children. We have to keep praising the Lord all the time. Praising the Lord all the time. அதுதான் நமக்கு பலனை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். பாஸ்டர் தில்குமார் இன்றைக்கு எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சாங்க. அந்த செய்தியில் உங்களை எல்லாரும் தேங்க் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் சர்ச், ஜபல் சர்ச்சுக்கு நான் நன்றி சொன்னேன் சொல்லுங்கள். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். In this hour of pain and agony, you all stood with me என்று சொல்லி எழுதுகிறார். நீங்கள் என்னோடு கூட இருந்து எனக்காக நீங்கள் செய்த தியாகத்தை நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று தமிழ் சபைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அவர் இந்த துயரத்தின் மத்தியிலும் அவர் இன்றைக்கும் ஊழியம் சந்தோஷம் செய்கிறார். அவர் செய்தியை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு பக்கம் மனைவி சுகமாக இருந்த நாட்கள், இன்னொரு மனைவி மரித்து போன நாட்கள், ஒவ்வொரு வாரமும் அழைத்து போங்கய்யா, செய்தி போய் ஆண்டவத்துக்கு ஜாக்கிரதையாக போங்க, தமிழ் சபையில் இருக்க மக்களெல்லாம் கொண்டு போங்க, என்கரேஜ் them to go and go to the English service என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் எழுதுவார். இன்றைக்கு ஒரு செய்தி கொடுக்கும்போது தான் இந்த காரியத்தை சொன்னார். நான் போனது வாரம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆண்டவர் அவருக்காக நம்ம அனுப்பி வைத்தோம். அந்த பணம் அவருக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கணும். துயரத்தின் நேரத்திலும் பாடுகள் நேரத்திலும் சந்தோஷமாக கர்த்தர் அதை கொடுப்பார். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார். கர்த்தர் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல தான் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் அவர்கள் களி கூறுவோம், சோர்ந்து போகாமல் இருப்போம், மனம் திறந்து போகாமல் இருப்போம், விசுவாசத்தை விட்டு போகவே கூடாது. For that we have to keep praising God, believing God. He says, I will never leave you nor forsake you. He has got great plans for every one of us this day. ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, சுவாமி என்னை மகிழ்ச்சியாக்கும் சுவாமி, மகிழ்ச்சி உம்மிடத்தில் வரட்டும், உம்முடைய மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும் சுவாமி, உம்முடைய மகிழ்ச்சி எனக்கு வரட்டும் சுவாமி. என் மகிழ்ச்சி அல்ல, உம்முடைய மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியானவருடைய மகிழ்ச்சி என் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். வாக்கு கடங்காத மகிழ்ச்சி, அன்று சொல்ல முடியாத சந்தோஷம் என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி அவரை நாம் கேட்போம் என்றால் அனுதினமும் நம்மை தம் ஆவியினால் நிறைத்து
நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார், நாம் அவரை விட்டு விலகி போகாமல் பாதுகாப்பார். அவர் உண்மை உள்ளவர். நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நாம் சீக்கிரமாக முடிச்சு, எனக்கு லேட்டாக வந்துட்டோம். இன்றைக்கி டிராஃபிக் ஜாமில் அநேக மக்கள் மாட்டிக்கிட்டோம். ஆகவே நம்ம லேட்டாக வர வேண்டிய நிலைமை ஆயிற்று. ஆகவே தான் கொஞ்சம் தாமதமாகிறது. ஆகவே நாம் ஜெபத்தை முடித்து விட்டு நாம் எல்லாம் வீட்டுக்கு செல்வோம். ஜெபத்துக்காக யாரும் வர வேண்டாம், எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். காரணம் சீக்கிரம் போய் சேருவோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு சித்தம் நம்மை குறித்து என்ன தெரியுங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்கள் பெண்ணனப்பா. I want you to rejoice in me. Rejoice. Again I say rejoice, he says this evening. He wants to talk to you and says, I want you to be happy. I am rejoicing over you என்று சொல்கிறார். நான் உங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்க. காரணம் ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். நம் துக்கமாக இருப்பது அவர் விருப்பமாக யோசித்து பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இயேசுசாமி. Receive whatever he asks you, receive, that your joy may be full. He wants our joy to be full. ஒன்று யோவான் சீடன் எழுதுகிறார். 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எங்களுடைய ஐக்கியம் இயேசுவோடும் அவர் பிதாவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. நீங்களும் அந்த சந்தோஷம் அனுபவிக்கும்படிக்காக தான் இதை எழுதுகிறேன். That your joy may, I write these things to you, that your joy may be full என்று எழுதுகிறார். It's God's will, it's God's plan, it's God's heart that we should rejoice in Him all the time. Rejoice as a family all the time. Rejoice with our children, with our family, yes, all the time. அதுதான் அவர் சித்தம். பிரியமானவர்களே, நாம் துக்கமாக இருப்பது அவர் சித்தமே இல்லை. அதனால் அவருக்கு என்ன சந்தோஷம்? தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து துக்கமாக இருப்பது சந்தோஷப்படுவாரா? எந்த தகப்பன் அதை செய்வார்? ஒரு நாளும் அல்ல. இவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருப்பது விருப்பம். அது மூலம் நாம் பலனாக இருப்பது, நாம் சுகமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது, அவரை சேவிப்பது, அவருக்காக ஆராதனை செய்வது, அவரை நோக்கி பார்ப்பது, அவருக்காக ஊழியம் செய்வது தான் அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களாய் நாம் மாற்றுபடிக்காய் நாம் அர்ப்பணிப்போம். எப்பொழுதும் அவரை துதிப்போம். அவர் போதும் நம்புவோம். நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் சுவாமி, நீ நல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் சுகமாக இருப்பது விரும்புகிறபடியாக ஸ்தோத்திரம். பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னீரே சுவாமி. அது உங்களுடைய இருதயம்பா. எங்கள் ஒவ்வொரு குறித்து உங்களுடைய இருதயம் சுவாமி, அது உள்ளம் சுவாமி. ஆகவே இந்த சாயங்காலம் எங்களை ஒவ்வொருவரும் சந்தோஷத்தால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம், the joy that comes through the Holy Spirit, that is what we want, Lord. Your joy we want, Lord, which no man can take away. The joy which I give unto you, no man can take away என்று சொன்னீரே. உங்களுக்கு கொடுத்திருக்கும் சந்தோஷத்தை ஒருவரும் பறிக்க முடியாதுன்னு சொன்னீரே. அந்த சந்தோஷத்தை எங்களை ஒவ்வொருக்கும் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மைட்டி காட். இன்று சாயங்காலம் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய சந்தோஷம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ராஜா. பரிசுத்தாவின் வல்லமை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளை பரிசுத்தாவினால் நிறைத்து ஆண்டவரே, சந்தோஷத்தால் நிறைத்து என்றும் சந்தோஷமா இருக்கும்படிக்கு எங்களை பார்க்கும் மக்கள் ஆண்டவரே, புறஜாதி மக்கள் எங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வேறு எடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் வேற மக்கள் என்று சொல்லத்தக்கதாக நாங்களும் அவர்களை போல் அழுது கொண்டு இல்லாதபடிக்கு, உங்கள் மலிங்கிருந்து களி கூறும்படிக்கு, அது மூலம் அவங்க மண்டை இழுக்கப்பட எங்கள் வாழ்க்கை மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து சங்கல ஆசீர்வதியும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். Lay your hands upon every one of thy children this evening. Lay your merciful hands upon every one of thy children this evening. Oh, thank you Lord. ஒவ்வொரு மேலும் கரம் பரட்டும். ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மேலும் கரம் பரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் பரட்டும் சுவாமி. Thank you Lord. ஆணி காய்ந்து ஆணி கடாயப்பட்ட கரம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் படட்டும் சுவாமி. அது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும், மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் சுவாமி. அது உங்களுடைய சுத்தமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த சாயங்காலம் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. நீ அதை செய்வதற்காக நன்றி அப்பா. உமக்கு மகிமை அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளிலும் சுவாமி சுகவீனமாக இருக்கும் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் எங்கள் பாஸ் துல்குமாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவரை தேற்றி அவரை பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பரலோகத்தின் காட்சி மூலமாக உம்மை தரிசிப்பதன் மூலமாக அவரை நீ ஆசீர்வதிப்பீராக.
அவரை எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். மகளுக்காக ஜெபிக்கிறோம், மகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக சுவாமி. நீ செய்வீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும், ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நாளில் சுரேஷ்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு புறப்பட்டு சிஎம்சி போயிருக்கும் பொழுது ஆண்டவரே ஷெபுக்காக, பிரதருக்காக ஆண்டவரே அற்புத சுகத்தை தாருமையா, இந்த அற்புத சுகத்தை தாருமையா, ஆண்டவரோ வெற்றியை தாருமையா. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னீரே. ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தீ சொன்னீரே. உடைய வசனத்தின்படியே செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரை குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் நாலு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். நீ நல்லவேறும் கிருபை என்றும் உள்ளது. எல்லா துதிகானமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.